யாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேச சபை பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் குற்றச்செயல்களை குறைக்கும் நோக்கில் மேலும் பல கண்காணிப்பு ஒளிப்பட கருவிகள் பொருத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக பிரதேச சபையின் தவிசாளர் மயூரன் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே வீதிகளில் பொருத்தப்பட்டிருக்கும் கண்காணிப்பு ஒளிப்பட கருவிகள் மூலம் நல்லூர் பிரதேச சபையின் ஆளுகைக்குட்பட்ட பிரதேசங்களின் பொது இடங்களில் கழிவுகளை கொட்டுகின்ற செயற்பாடுகள் வெகுவாக குறைவடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். யாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேச சபையின் ஆளுகைக்குட்பட்ட பிரதேசங்களில் பொது இடங்களில் கழிவுகள் கொட்டப்படுவதை தடுக்கும் முகமாக முதற்கட்டமாக அதிக அளவில் கழிவுகள் கொட்டப்படுகின்ற 11 பொது இடங்களை அடையாளப்படுத்தி அங்கு கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு கழிவு கொட்டுவோர் அடையாளப்படுத்தப்பட்டு அபராதம் அறவிடப்படும் பணிகள் நல்லூர் பிரதேச சபையால் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் மூலம் நல்லூர் பிரதேச சபையின் ஆளுகைக்குட்பட்ட பிரதேசங்களில் பொது இடங்களில் கழிவுகளை போடுகின்ற செயற்பாடுகள் வெகுவாக குறைவடைந்துள்ளது. இவ்வாறான செயற்பாட்டுக்கு நல்லூர் பிரதேச சபைக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பு வழங்கி வரும் நல்லூர் பிரதேச செயலகம், மோட்டார் போக்குவரத்து திணைக்களம், மின்சார சபை மற்றும் கிராம சேவையாளர்கள் அனைவருக்கும் நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளர் மயூரன் நன்றிகளை தெரிவித்தார். கடந்த 5 மாத காலப்பகுதிக்குள் 4,20,000க்கும் மேல் தண்டப்பணம் நல்லூர் பிரதேச சபைக்கு வருமானமாக கிடைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இவ்வாறு கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு அபராதம் விதிக்கப்படும் செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகின்ற போதிலும் பொது இடங்களில் சிலர் கழிவுகள் வீசும் செயற்பாடுகளை நிறுத்தவில்லை என்றும் தவிசாளர் சுட்டிக்காட்டினார். காலத்தின் தேவை கருதி இந்த செயற்பாட்டை முற்றிலும் நிறுத்துவதற்குரிய கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கும் பொருட்டும் மேலும் பல கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தும் நடவடிக்கை நல்லூர் பிரதேச சபை மேற்கொள்ள உள்ளதாக அவர் குறிப்பிட்டார்.